சீதா அருண் கிட்ட வீட்டில் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா அம்மா இன்னைக்கு சந்தோஷமாவே இருந்திருக்க மாட்டாங்கங்க அப்படின்னு சீதா சொல்லும்போது, பரவாயில்ல சீதா, இது என்னுடைய கடமை மட்டும் இல்லை, அதுவும் இல்லாமல் அந்த குடும்பம் நான் என் குடும்பமா நினச்சிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் ஒரு கஷ்டம் தானே, அதை நான் பார்த்து செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இங்கே சீதா தோல் மேலே சாஞ்சிட்டு அக்காவுடைய வண்டி கூட இதே மாதிரி தான் போயிடுச்சுன்னு சொல்லும்போது, அதுக்கு தான் உங்கள் மாமா புது வண்டி வாங்கி கொடுத்துட்டாரு. இதே மாதிரி எங்கள் அத்தையுடைய வண்டி கிடைக்காமலே போயிருந்திருந்தா அதே மாதிரி வண்டி உங்கள் மாமா வாங்கி கொடுத்துருக்க போறாரா என்ன? எல்லாமே அவங்க குடும்பத்தில் வர பிரச்சனைகளை சமாளிக்கிற வரைக்கும் மட்டும்தான் சீதா. இப்போ பாத்தியா, அத்தைக்கு ஒருவேளை இந்த கடையே இல்லைனாலும் என்னால் முடிஞ்சது, இதை விட பெரிய கடையை என்னால் அத்தைக்கு அமைச்சு கொடுக்கவும் முடியும்னு சொல்லிட்டு இங்கே சீதா கிட்ட சொல்ல, இப்போ எதுக்குங்க மாமாவை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை தானே சீதா சொல்கிறேன். உங்கள் மாமா என்ன பண்ணியிருப்பாரு, மிஞ்சி போனால் கோவப்பட்டிருப்பாரு, அடிச்சிருப்பாரு. இதெல்லாம் நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? உங்கள் அம்மாவுடைய வண்டி திரும்ப அந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்ல, ஆமாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே சீதாவும். சீதா அப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது அருண் நினைக்கிறாங்க, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசியே தான் இவங்க எல்லாரையும் நம்ம வெளியே கொண்டு வர முடியும். அந்த முத்துவுக்கு கிடைக்கிற மரியாதையை கிடைக்க விடாமல் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இங்கே அருண் இருக்காங்க. ஆனால் முத்துமீனா எப்போதும் போல் தங்களுடைய வாழ்க்கையை நல்லா பார்த்துட்டு இருக்க தான் செய்கிறாங்க. அப்போது அடுத்த நாள் காலையில் இங்கே டியூட்டிக்காக அருண் கிளம்பிட்டு இருக்கும்போது தான் ஒருத்தர் வராரு. சார் அது வந்து அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வரும்போது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் நீங்கள் தான் சிபாரிசு பண்ணி அந்த இடத்துக்கு கடையை கொண்டு வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல, அதுக்குள்ளே எப்படி இந்த விஷயம் பரவணுச்சுன்னு அருண் பார்த்துட்டு இருக்கேன். சார் என்னுடைய கடையை கூட இப்போது கார்ப்பரேஷன் ஆட்கள் தூக்கிட்டாங்க சார். ரோட்டில் தான் சார் நான் கடை போட்டிருந்தேன், இட்லி கடை தான் சார் போட்டிருந்தேன். இப்போ அந்த கடையும் இல்லை சார். நீங்கள் எனக்காக கொஞ்சம் ப்ளீஸ் சார், நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் சார் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சீதாவும் சொல்கிறாங்க, அருண் இவ்வளவு சொல்கிறாருல அப்படின்னு சொல்லும்போது, சரி சீதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிபாரிசு லெட்டரை வந்துட்டு வாங்கிக்கவும் செய்கிறாங்க. சார் இது நான் ஸ்டேஷனில் போய் வாங்கிட்டு வந்த லெட்டர் தான் சார், பட் உங்களை மாதிரியான ஒருத்தர் கொடுத்தா அவங்க நிச்சயமாக என் கடையை திருப்பி கொடுத்துருவாங்க சார் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. அருணும் சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நேராக அந்த கார்ப்பரேஷன் ஆஃபீஸரை வந்துட்டு பார்க்குறதுக்காக போகிறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் இருக்க ஆஃபீஸரை சொல்ல உள்ளே போகிறாங்க அருண் உள்ளே போனதுக்கு பிறகு ஆஃபீஸர் கேட்குறாங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, சார் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரோட்டில் இட்லி கடை தான் சார் போட்டிருந்தாரு. என்ன பிரச்சனைனா அது பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை தான் சார், பட் வேணும்னே அவங்க கடையை எடுத்திருக்காங்க. அவரை நம்பி 2 பிள்ளைகள் வேற இருக்காங்க, படிக்க வச்சிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில அந்த கடை இல்லைன்னா அவருடைய வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். எனக்காக நீங்கள் கொஞ்சம் இதை செய்வீங்கன்னு நம்புறேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுத்துட்டு அவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, என்ன ஆச்சுங்கன்னு சொல்லி கேட்க, அன்னைக்கு முத்து பண்ணி நான் அந்த விஷயத்த செஞ்சேன், ஆனால் சிபாரிசு மூலமாக தான் செஞ்சேன்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த அருண் இப்போ திரும்பவும் வேற ஒரு கடைக்காக சிபாரிசோட வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, முத்து எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமான்னு சொல்லி உடனே முத்துவுடைய நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. பார்வதி மூலமாக நம்பர் வாங்கின மல்லிகா அதை தன்னுடைய ஹஸ்பண்டிட்ட கொடுக்க முத்துவுக்கு உடனே கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி முதல்ல அங்கே முத்துவும் விசாரிக்க, நான் நல்லா இருக்கேப்பா முத்துன்னு சொல்லிட்டு, முத்து எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக தான் நானும் அந்த விஷயத்தில் வந்துட்டு எதுவுமே பேசாமல் இருந்தேன், இல்லைனா இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போது ஊரில் இருக்க எல்லாருக்காகவும் சிபாரிசோட வந்து நின்றுட்டுருக்காரு அருண் அப்படின்னு சொல்ல, என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாப்பா இப்போ கூட நான் அந்த விஷயத்த சொல்லலை, ஆனால் எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சிபாரிசு மூலமாக நான் யாருக்கும் எந்த உதவியும் பண்ணுறது கிடையாது. நீ எனக்கு எப்படி ஆதாரத்தோட ஒரு விஷயத்தை நிரூபித்து உங்கள் மாமியாருடைய கடையை அந்த இடத்துக்கு கொண்டு போனியோ, இப்போ எனக்கு ஆதாரத்தோட ஒரு விஷயத்தை நீ நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து என்ன பண்ணுறாங்க, அந்த இட்லி கடை அந்த இடத்துல இருந்தது, யார் எடுத்தது, எதுக்காக எடுத்தாங்க, அவங்களால மற்றவங்களுக்கு என்ன தொந்தரவு, உண்மையிலே தொந்தரவு இருந்துச்சான், இது எல்லாத்தையும் எனக்காக நீ விசாரிச்சு சொல்ல முடியுமான்னு கேட்க, தாராளமாக சொல்கிறேன் சார் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. இவ்வளோ உதவியை எனக்காக நீங்கள் செஞ்சுருக்கீங்க, உங்களுக்காக நான் இதை கூட செய்யலைனா எப்படி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். எங்கள் முத்து அங்கேருந்து கிளம்பிட்டு நேராக செல்வம் மூலியமாக அந்த இடத்துக்கு போகிறாங்க. டே இங்கே தாண்டா அந்த இட்லி கடை இருந்துச்சுன்னு சொன்னார், சரி நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட விசாரிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நல்லா தான் சார் அந்த கடை போணுச்சு, திடீர்னு ஒரு நாள் அந்த கடையை தூக்கிட்டாங்க சார் அப்படின்னு சொல்ல, இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்படியே தான் முத்து போவாங்க, நம்ம அவங்க கிட்ட கூட கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறுத்தி, என்னப்பா இந்த கடையில் ஒரு இட்லி கடை இருந்துச்சு, எதனால் எடுத்தாங்கன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்க, நல்லாமே தெரியுமேன்னு அந்த பையனும் சொல்கிறான். எதனாலன்னு சொல்லிட்டு எங்கள் முத்து கேட்க, அவர் தேவையில்லாத பொருளெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்ததா சொன்னாங்க, எங்கள் ஸ்கூலில் இருக்க ஒரு பையன் தான் சார் ஃபோன் பண்ணி சொன்னது, அவன் என் ஃப்ரெண்டு தான் கூட அப்படின்னு சொல்ல, அவன் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போக முடியுமான்னு சொல்லி கேட்க, அவங்களும் சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னப்பா என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனைன்னு முத்து கேட்க, சார் அவர் போதைப் பொருளெல்லாம் வித்துட்டு இருந்தாரு, இதனால பல பசங்களும் அடிமையாயிட்டாங்க, அதனால தான் சார் அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயத்த நீ ஸ்டேஷனில் இருக்கவங்க கிட்ட சொல்லியிருக்கலாமேன்னு சொல்ல, அம்மா அப்பா கிட்ட சொன்னேன், ஆனால் தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாம், அவங்க பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க, படிக்கிற பிள்ளைக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லி தான் என்னை ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அந்த பையனும். சரிப்பா என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதை ஒரு வீடியோ ப்ரூஃபாகவும் எடுத்துக்கிறாங்க.
இப்போ முத்து அந்த இடத்துல நிற்கிறத அந்த பக்கமாக வந்து அருண் பார்த்துறாரு. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அது வந்து அப்படின்னு முத்து சொல்ல வரும்போது அங்கே செல்வத்தையும் முத்து பேச விடலை. தேவையில்லாமல் எல்லா விஷயத்துலையும் மூக்கு நுழைச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திட்டமும் செய்கிறாங்க. இப்போ நான் யார் விஷயத்தில் மூக்கு நுழைச்சேன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்கவங்க எனக்கு ஃபோன் போட்டு சொன்னதுனால தான் வந்தேன். ஆமாம், அந்த இட்லி கடை வச்சவரே இங்கே தான் இருக்கார். அவரே நான் பார்த்து பேசி அவர் மூலமாக எந்த தப்பும் இல்லைன்னு நானே நிரூபிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் இப்போ சிபாரிசு லெட்டரையும் கொடுத்துருக்க. அவர் வண்டி இங்கே தான் வரப்போகுது. அதை விட்டுட்டு இப்போ எதுக்கு நீ எல்லார்கிட்டையும் பார்த்து விசாரிச்சுட்டு இருக்க? உனக்கு யார் இந்த விஷயத்த சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவை வந்துட்டு திட்டுறாங்க. முதல்ல அருண் வந்துட்டு முத்துவை திட்ட, அங்கே கார்பரேஷன் ஆஃபீஸர் சொல்லிதான்னு சொல்ல, அவர் என்ன உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரா இல்லை உன்னுடைய ஃப்ரெண்டா? எதுவுமே இல்லைல்ல. இந்த மாதிரி போய் சொல்லி பெரியவங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்காத. ஆமாம், படிக்காத உனக்கு எப்படி மற்றவங்களை தெரிஞ்சிருக்க போதுன்னு சொல்லும்போது முத்துவுக்கு கோவம் வருது. செல்வமும் கோவப்படுறாங்க. ஆனால் முத்து வந்துட்டு தன்னையே கண்ட்ரோல் பண்ணிக்கவும் செய்கிறாங்க. விடு செல்வம், வா கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப கொஞ்ச நேரத்தில் அருணும் வந்துட்டு நேராக கார்பரேஷன் ஆஃபீஸரை பார்க்க அங்கே போக, சார் அது வந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா இருப்பா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸர் நின்றுட்டு இருக்கும்போது தான் முத்துவுடைய கார் வந்து இறங்குது. சார் நான் சொல்ல வந்த பிரச்சனையே இவரை பற்றி தான் சொல்ல, அட இருப்பா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காரு. உடனே முத்துவும் செல்வமும் பக்கத்தில் வராங்க. ரெண்டு பேருமே வர, சார் நீங்களே இந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்லி இங்கே கொடுக்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்தா அருணுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இவங்க வந்தாங்க சார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களே நின்றுட்டு இருக்கும்போது, அப்போ அந்த ஆஃபீஸர் நீங்கள் இந்த ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் கிட்ட காட்டுறாங்க. அருண் அதை பார்த்ததும் அதிர்ந்து போகிறாங்க. முத்து எனக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்பட்ட தம்பி, ரொம்ப நல்ல தம்பியும் கூட. அந்த தம்பியால் தான் நான் அன்னைக்கு அந்த கடையை அங்கே வரவும் வச்சேன். சிபாரிசு நீ கொடுத்ததுனால கிடையாது. இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் சொல்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தது நீ தான். முத்துவும் அன்னைக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால தான் நீ சொல்லி இது நடந்ததாகவே இருக்கட்டும்னு நானும் விட்டேன். ஆனால் நீ திரும்ப திரும்ப சிபாரிசுன்னு வந்து நின்றுட்டுருக்கேன். சிபாரிசு பண்ணுறது தப்பு இல்லை தம்பி. ஆனால் அந்த தப்புக்கு பின்னாடி அங்கே நீ என்ன நடந்துருக்கு அப்படின்றத விசாரிக்கணும். நீ எதையுமே விசாரிக்காம அவனுக்கு 2 பிள்ளை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்டான்றதுக்காக நீ சிபாரிசு லெட்டரோட வந்திருக்க. அவனை பற்றி விசாரிக்கும் போது அவனுக்கு குடும்பமே இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. அவன் தங்கியிருக்கதே இங்கே ஏதோ ஒரு இடத்துல தான். அதுவும் இல்லாமல் அவன் இந்த மாதிரி பொருட்களை விற்று பசங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்திருக்கான். ஸ்டூடெண்ட்ஸை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவனை இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ ஆதாரத்தோடு நிரூபிக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் முத்துவுக்கு தான் கிடைக்க வேண்டிய பாராட்டும் கூட. உண்மையை சொல்லணும்னா முத்து படிக்கலைன்றதை தாண்டி அவனுக்கு நிறைய திறமை இருக்குது. ஆனால் முத்து மட்டும் படிச்சிருந்தா அவன் இருந்திருக்க வேண்டிய ஒரு இடமே தகுதியே வேற தான் அப்படின்னு சொல்லி அவரே இங்கே முத்துவை வந்துட்டு அந்த அருணுக்கு நேராக பாராட்ட அருண் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இங்கே ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னு கேள்விப்பட்டேன். அதுக்குள்ளே உன் பேரை கெடுத்துக்காத. இந்த மாதிரியான ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணி உன் ப்ரமோஷனை நீயே கெடுத்துக்காதன்னு சொல்லி கார்பரேஷன் ஆள் அவரும் திட்ட தான் செய்கிறாரு. அருண் அங்கேருந்து அவமானப்பட்டு கிளம்பி வெளியே போக முத்துவும் செல்வமும் கிளம்பி வெளியே வராங்க. செல்வம் சொல்கிறாங்க, படிச்சிருக்காரு படிக்கலை இது எல்லாத்தையும் தாண்டி திறமை இங்கே எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். அந்த திறமை முத்துக்கிட்ட அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறையவே இருக்குது. அதை தாண்டி அவன் ஜெயிச்சுட்டே தான் இருப்பான். நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக எதையுமே அவன் செய்கிறது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அவன் செய்கிற ஒவ்வொரு உதவியும் அவனுக்கு நல்லதை மட்டும்தான் ஏற்படுத்தும். நீங்கள் தான் இவனை இப்போ வரைக்கும் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அவன் உங்களை ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவும் உங்கள் சீதாவுடைய கணவராகவும் மீனா குடும்பத்துக்கு ஒரு வேண்டப்பட்ட ஆளாகவும் தான் பார்த்துட்ருக்கான் அப்படின்னு அங்கே செல்வமும் சொல்கிறாங்க. அருண் அதை கேட்டுட்டு அமைதியாக அதே இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது தான் முத்துவும் செல்வமும் அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாங்க. அந்த நேரத்தில் சீதா கால் பண்ணியிருக்கும்போது கட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ஃபோனில் வந்துட்டு சீதா கேட்டதுக்கு பிறகு தான் விஷயமே தெரியுது. அப்போ தான் மாமாவை வந்துட்டு தப்பாக நினச்சி சீதா வருத்தப்பட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சார் மன்னிச்சுங்க மாமா, அவர் சொன்னதை நம்பி திரும்ப நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் மாமா அப்படின்னு அங்கே வருத்தப்பட்டு சீதா ஃபோனை கட் பண்ணவும் செஞ்சிடறாங்க. மொத்தத்தில் அருணும் வருத்தப்பட்டு நிற்க தான் செய்கிறாரு. கடைசியில் முத்துவை பற்றி புரிஞ்சுட்டாரோ இல்லையோ, ஆனால் முத்துவோடைய தகுதி என்னன்னு இப்போவாதான் அருணுக்கு தெரிஞ்சிருக்கும்.